ஒரு அல்லேலூயா. ஆமென். அறிவிப்பு மெய் விவாக அறிவிப்பு. அதனாலே கவனம்.
நீ எந்த மனநிலைமையோட வந்து நிக்கிறேன் அவர் அறிவா. நீர் எந்த சூழ்நிலையில வந்து நிக்கிறேன் அவர் அறிவா. எந்த விடுதலை வேணும் என்று நீ காத்திருக்கிறாய் என்பதை அவர் அறிவார். உன் வாழ்க்கையில எந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று நீ தேவனிடத்தில் கேட்டாய் என்பதை அவர் அறிவார். இது அவர் பதில் கொடுக்கிற நேரம், இது அவர் இறங்குகிற நேரம், இது அவர் உன்னை விடுவிக்கிற நேரம், இது அவர் அக்கினியே உனக்குள்ளே அனுப்புகிற நேரம். சில மந்திர ஆவிகளை, சில மந்திரிக வல்லமைகளை உனக்கு எதிராக போராடுகிற எதிரிலையாய் கிரியை செய்கிற ஆவிகளை தகர்க்கிற நேரம். வயிற்று வலியோட வந்திருக்கிற சிஸ்டர், உன் கையை உயர்த்து. உன் வயிற்று வலியோட நீ வந்திருக்கிற, ஆண்டவர் உன்னை குறித்து எனக்கு சொல்றாரு, நீ வயிற்று வலியில பாதிக்கப்பட்டு வந்திருக்கிற, உன் வயிற்று வலி அவர் கரம் எடுக்கட்டும். உன் வயிற்று வலியிலிருந்து உன்னை விடுவிக்கிற அவர் கரம் இறங்கட்டும். உன் வயிற்று வலிய முழுவதுமா மாற்றுகிற அந்த அக்கினி இறங்கட்டும். யார் அந்த நபர்? யாரது? யாருக்கு அந்த வார்த்தை இறங்கி வருக? அந்த வயிற்று பகுதியில இருக்கிற அந்த ஆவி வெளியே வருக. வெளியே வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா. வயிற்று வலியை கொடுக்கிற ஆவி இந்த இடத்துல அநேகர் அந்த வயிற்று வலியில பாதிக்கப்பட்டு நீ நிக்கிற. தேவன் அந்த இடத்துல ஒரு விடுதலை அக்கினியை கொளுத்துறாரு. இது அவர் வல்லமை அக்கினி இறங்குது, உன் வயிற்று பகுதியில் இறங்குது. அது ஒரு மந்தர் ஆவி, அது ஒரு செய்வன் ஆவி, அது செய்வன் ஆவி. வா வெளியே, வா, 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 வா. உன் தொப்புள்ள, அதாவது உன் குடல் பகுதியில மந்திர வல்லமை, மந்திர கயிறு கட்டப்பட்டு இருக்குது. அது வெளியே வருது, அது வெளியே வருது, அது வெளியே, அது வெளியே, அது வெளியே எரிஞ்சு வருது. வா, வா, வா. தேவன் அந்த குடலை தொடுகிறார், அந்த குடல் பகுதியை தொடுகிறார். எரிஞ்சு வருது, அந்த மந்திரம் வெளியே வருது. வா வெளியே. இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா. உடமண்ண கத்திட்டா அந்த சகோதரி எப்படிங்க? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உடமண்ண கத்திட்டா பவுஷடா உடமண்ண மரியா சிஸ்டப்படிங்க. அந்த வயிற்றுக்குள்ள அந்த ஆவி வெளியே வருது, அந்த ஆவி வெளியே வருது. ஒரு துஷ்ட ஆவி, ஒரு துஷ்ட ஆவி, மரண பயத்தை கொடுக்கிற ஆவி, மரண பயத்தை கொடுக்கிற ஆவி. வா வெளியே, வா, வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா. இருதய துடிப்புல, இருதய துடிப்புல, இருதய துடிப்புல, அந்த இருதய துடிப்புல பாதிப்பை கொடுக்கிற ஆவி, பாதிப்பை கொடுக்கிற ஆவி. மூச்சு திணறல் வருது, சில நேரம் மூச்சு விட முடியல, சில நேரம் மூச்சு நிக்கிற மாதிரி ஒரு பயம் எனக்கு வருது. யார் அந்த நபர்? தேவனுடைய கரம் உன்னை விடுவிக்கும்படி இறங்கி வருது, இறங்கி வருது. யார் அந்த நபர்? இது அக்கினி, இது அக்கினி, இது அக்கினி, இது அக்கினி. எரிஞ்சு வருது, எரிஞ்சு வருது. அந்த நபர்கள் மேல விடுதலையின் அக்கினி, விடுதலையின் அக்கினி, விடுதலை, விடுதலை. வா, 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 வா. எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா,
எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, வா. அவன் மூச்சு குழாய பிடிச்சிருக்கிற, அவன் மூச்சு திணறல் உண்டு பண்ணுகிற அந்த ஆவி, நீ வெளியே வா, 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 நீ வெளியே வா. எலும்பு மண்டலங்களை பிடிச்சிருக்கிற ஆவி, உன் எலும்ப பிடிச்சிருக்கிற ஆவி, உன் எலும்புக்குள்ள உனக்கு வலி, உன் எலும்புல உனக்கு பலகீனம், உன் எலும்புல அந்த கட்டு, உன் எலும்புல அந்த கட்டு, வாழ வயதின் கட்டு, உன் எலும்புல, உன் எலும்புல, உன் எலும்புல, உன் எலும்புல, எலியாவின் தேவனே, எலியாவே தேவனே, எலியாவே தேவனே, அந்த எலும்புல இருக்கிற அந்த கட்டை வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, வா வெளியே, அந்த எலும்பை விட்டு வா, அந்த எலும்பை விட்டு வா. தூக்கிட்டு வாங்க அந்த நபர்களை, தூக்கிட்டு வாங்க. வா 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 வா. இந்த மூச்சு, இந்த மூக்குக்கு மேல நெத்தி பொட்டுக்கு கீழே ஒரு கட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஒரு ஆபரேஷனுக்குள்ள உன்னை கொண்டு போக பார்க்குது. உன் மூக்கு பகுதியில அந்த நெத்திக்கு கீழே உன்னை ஒரு கட்டை கொண்டு வந்து உன்னை ஆபரேஷன் தேட்டருக்குள்ள கொண்டு போக பார்க்குது. அந்த கட்டு யார் மேல இருக்குது? அந்த கட்டு எந்த நபர் மேல இருக்குது? சர்வமே, 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 எரிஞ்சு வா. இயேசுவின் நாமத்திலே உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். எரிஞ்சு வா, 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 எரிஞ்சு வா. ரகசியம், ஆசீர்வாதத்தை, உனக்கு வர வேண்டிய நன்மையை அந்த ஆவி நக்கி சாப்பிடுது. உன் காலில் அந்த கட்டு இருக்குது, உன் பாதத்தில் அந்த கட்டு இருக்குது. நீ ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்க முடியாதபடி, நீ நன்மைகளை சுகந்தரிக்க முடியாதபடி, நீ ஆவியில வளர முடியாதபடி உன் காலில் ஒரு கட்டு பிடிக்க அந்த மனுஷனை, அந்த கட்டு உடையுதே, உடையுதே, உடையுதே. இயேசுவின் நாமத்திலே வா. தக 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 தக. எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா. உடமன கத்திட, உடமன கத்திட, உடமன கத்திட. ரபா ஹபா ஹபா ஹபா. ஓஹோ, வாழ்க்கையில நீ முன்னேறக்கூடாதா? நீ வாழ்க்கையில நீ முன்னேற முடியாதா? உன் வாழ்க்கையை முடக்கி போட்ட கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு முன்பதாக வைக்கப்பட்ட செய்வன கட்ட பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீ வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி, நீ வாழ்க்கையில முன்னேறக்கூடாதபடி உன்னை பிசாசு கட்டினா, இன்றைக்கு இந்த தெய்வம் அந்த கட்டை அறுக்கிறா,
அருந்து வா, அருந்து வா, அருந்து வா, எரிஞ்சு வா, வா வெளியே, வா வெளியே, வா வெளியே, வா வெளியே, அழிஞ்சு வா, வா வா வா. பிள்ளைக அக்கினியா மாறணும், பிள்ளைக நெருப்பா மாறணும், தேவனுடைய கரமா மாறணும். உடமனகதிடகட உடா ரகசி தேவ ஆவியில நிரப்பப்பட்ட பிள்ளையா மாறணும். இவளை எழும்ப விடாதபடி, இவ வழிய அடைச்சு போட்ட ஆவி, இவ வழிய அடைச்சு போட்ட ஆவி, வா வெளியே. நன்மையின் வழிய, அந்த நன்மையை சுகந்தரிக்கிற வழிய பிசாசு அடைச்சு போட்டேன். நான் மீண்டும் சொல்றேன், நீ நன்மையை சுகந்தரிக்க வேண்டிய வழிய பிசாசு அடைச்சிட்டான். பிசாசு அந்த வாசலை அடைச்சிட்டான். சர்வ அந்த வாசலை அடைச்சிருச்சு. நீ நன்மையை சுகந்தரிக்காதபடி, சுகந்தரிக்க முடியாதபடி அந்த வாசலை அடைச்சிட்டான். ஆனா என் ஆண்டவர் அந்த வாசலை திறக்கிறார், திறக்கிறாரே. எரியட்டா, 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 எரியட்டா. Fire! 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 வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா. அதத்தை நீ பார்க்க கூடாது, நீ நன்மையானவைகளை காணக்கூடாது, அதை அனுபவிக்க கூடாது. இது ஒரு சாபம், இது ஒரு சாபம். இந்த சாப கட்டை இழுத்துட்டு வாங்க, இழுத்துட்டு வாங்க. அது வெளியே வருது, வெளியே வருது, வெளியே வருது,
வெளியே வருது, வெளியே வருது, வெளியே வருது, வெளியே வருது, வெளியே வருது, வெளியே வருது, வெளியே வருது, வெளியே வருது, வெளியே வருது, வெளியே வருது, வெளியே வருது, வெளியே வருது, வெளியே வெளியே வருது. வா வெளியே வா. நெடுநாளாக பின் தொடருகிற சர்ப்பம் பல வருஷமா உன்னை வேவு பார்த்து நீ செய்யற ஒவ்வொரு காரியத்துல அந்த சர்ப்பம் இடையூறு பண்ணி அந்த சர்ப்பம் அந்த நன்மையை கெடுத்து அந்த ஆசீர்வாதத்தை கெடுத்து அதை ஒண்ணுமில்லாம ஆக்குது. நீ எந்த காரியத்தை கை வச்சால் அதில் அந்த சர்ப்பம் நுழையுது. எந்த நபருக்குள் அந்த ஆவி போராடுதோ, எந்த குடும்பத்தில் அந்த ஆவி போராடுதோ, அந்த சர்ப்பத்தை பிடிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அந்த சர்ப்பத்தை பிடிக்கிற அபிஷேகம், சர்ப்பத்தை பிடிக்கிற அபிஷேகம், அந்த சர்ப்பத்தை பிடிக்கிற அபிஷேகம். வா 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 வா. அக்கினி இறங்கிட்டே இருக்கட்டும், தெய்வம் கொளுத்திக்கிட்டே இருக்கட்டும். விடுதலை என்ற தீய சீக்கிரமா ஒரு படுக்க வைங்க பட்டு பாத்துங்க வெளியே வருங்க. வரட்டு 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 வரட்டும் வரட்டும். திருப்பி வா 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 வா. வயிற்றுக்காய் ஜோமன்
வயிற்றுக்காக ஜோமன், வயிற்றுக்காக ஜோமன், இந்த தலைக்காக ஜோமன், சோலைக்காக ஜோமன், இவன் எலும்புக்காக ஜோமன். பிடிங்க சம்பரா கஜிட கட்ட உடமன், இவன் இருதயத்துக்காக ஜோமன், ஜோமன், ஜோமன். பிடி பிடி பிடி. வா 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 வா. இந்த நாளிலிருந்து ஒரு ஊழிய அபிஷேகம். இதுவரையில் உங்க வாழ்க்கையில ஊழியம் கட்டப்பட்டது, இன்னைக்கு கட்டவிழ்த்து விடுறேன். இன்னைக்கு அதை கட்டவிழ்த்து விடுறேன். அந்த ஊழியத்தின் அபிஷேகம் கொழுந்து விட்டு எரிவதாக. ஆசீர்வாதத்தின் அபிஷேகம் கொழுந்து விட்டு எரிவதாக. அந்நியாக்கினி, அந்நியாக்கினி, அந்நியாக்கினி எரிஞ்சு வா. உண்மைகளை ஆசீர்வாதம் பச்சிட்டு போடுகிறேன். அந்நியாக்கினி எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா. நன்மைகளை தடுக்கிற ஆவிகளை தகர்க்கிறேன். ஆசீர்வாதத்தை கெடுக்கிற ஆவிகளை அழிக்கிறேன். ஜெபத்தில் எழும்ப முடியாதபடி, நன்மையில எழும்ப முடியாதபடி முடக்கி விடுகிற ஆவிகளை தகர்க்கிறேன். முடக்கிற ஆவிகளை தகர்க்கிறேன். ஆவியில எழும்பக்கூடாதபடி இந்த மகளை முடக்கி போடுகிற ஆவி, இந்த மகளை முடக்கி விடுகிற ஆவி அழிஞ்சு வா, அழிஞ்சு வா, அழிஞ்சு வா, அழிஞ்சு வா, அழிஞ்சு வா, அழிஞ்சு வா, அழிஞ்சு வா. வா 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 வா. அந்த எலும்புல கை, அந்த கட்டு வெளியே வருது. Holy Ghost fire. ஷபரகாஜ. வா 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 வா. பிடிங்க பிடிங்க பிடிங்க. அவ்வளவுதான். வா வா வேகமா. பிடிச்சிங்க ரொம்ப. அந்த வெளியே வருது. பிடிங்க பிடிங்க வேகமா. இதோ அலறி அலறி அலறி. ஸ்டெல்லாவையும் கூட்டு வா. ஸ்டெல்லாவை தூக்கு. ரெண்டு பேரும் கையை பிடிங்க. உங்க அப்பா பேர்
வேகமா ஆண்டவர் இப்ப எனக்கு கொடுத்த வார்த்தையின்படி உங்களோடு கூட பேசி தேவன் உதவி செய்வாரா? வாசிங்க எபிரேயர் 1:7, சங்கீதம் 104:4. தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாகவும் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஆவியில தம்முடைய ஊழியக்காரர்களை அல்லது தம்முடைய ஊழியக்காரிகளை தேவன் அக்கினி ஜுவாலையாக்குகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுது தம்முடைய, சொல்லுங்க, தம்முடைய, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலை ஆக்குவார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஆவியில இன்னும் நல்லா. ஆமென். அதனால்தான் ஓபதியா 1:18 அவர் யாக்கோபின் வம்சத்தையும் அவர் யோசேப்பின் வம்சத்தையும் அக்கினியும் அக்கினி ஜுவாலையும் ஆக்குவார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஆவியில நேரம் இல்ல, வேகமா ஒரு 15 நிமிஷம் உங்களோடு கூட பேசி இன்றைக்கு தேவன் தம்முடைய வார்த்தைகளை உங்களோடு கூட அப்படியே பற்ற வைப்பாராக. தேவன் தம்முடைய பிள்ளைகளை என்னவாக்க விரும்புகிறார்? அக்கினி ஜுவாலையாக்க விரும்புகிறார். ஆனா அதற்கு முன்பதாக அவர்களை தம்முடைய ஊழியக்காரராக்க விரும்புகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அக்கினி ஜுவாலை ஆக்குவதற்கு முன்பதாக அவர்களை தம்முடைய ஊழியக்காரனாய் மாற்றுகிறார். வேதம் சொல்லுகிறது தம்முடைய ஊழியக்காரனை அவர் ஆக்க வேண்டுமானால் அவர் என்ன செய்கிறார்? யாத்திராகமம் 28:1-2 உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவனோடு கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலியாசர், இத்தாமார் என்றும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து. ஆமென். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்களும் நானும் அவருடைய ஊழியக்காரராக ஆக வேண்டுமானால் தேவன் முதலாவது என்ன செய்கிறாரா? அவர்களை பிரிச்செடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாரா?
அவருக்கென்று ஊழியம் செய்ய அல்லது அவருடைய சித்தத்துக்கென்று அறிந்த அந்த சித்தத்தை செய்ய தேவன் அவர்களை பிரித்தெடுக்கிறார். ஆதலால் தான் வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 1 அதிகாரம் 10-14 வரையிலும் வாசிப்பீர்களானால், அவர் என்னை தாயின் கருவிலே நான் வெளிப்படும் பொழுதே என்னை பிரித்து எடுத்தார். வாசிங்க. இப்போது நான் மனுஷரையா தேவனையா? அதை மட்டும் வாசிங்க. என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும், கவனிங்க, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல், நல்ல ஆவில நிரம்பி சொல்லுங்க, நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முன் என்னை பிரித்தெடுத்து கைகளை தட்டி ஆவில உடமனகதிடகடகடா. இப்ப சொல்லுங்க, நான் பிரித்து எடுக்கப்பட்டவன், நான் பிரித்து எடுக்கப்பட்டவன். உடமன கச்சிடவானியா ரெகடடகடகடா சக்கேனா ஆவில நிறைஞ்சு பிரித்தெடுக்கப்பட்டவன். அதனாலதான் 1 கொரிந்தியர் 2 புஸ்தகம் 6 அதிகாரம் 19 வசனம் என்ன சொல்லுகிறது? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்களா? அப்படியானால் நீங்களும் நானும் யாருக்குரியவர்கள்? நீங்களும் நானும் யாருக்குரியவர்கள்? உங்க குடும்பம் யாருக்குரியது? நீங்க யாருக்குரியவர்கள்? சத்தமா எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆவில நிரம்பி சொல்லுங்க, நாங்க எங்க தேவனுக்குரியவர்கள். இடவள காட்சிராயா. கைகளை தட்டி என்ன பண்றாரா? பிரித்து எடுக்கிறார். என்ன பண்றாரு? பிரித்து எடுக்கிறார். தாயின் கருவிலே உண்டான நாள் முதல் கொண்டு வேதத்தை வாசிங்க. எரேமியாவின் புத்தகம் 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே நீங்களும் நானும் யார் என்பதை அறிந்தால் உன் ஓட்டம் ஏனோதான என்று ஓட மாட்டாய். வேதம் சொல்லுகிறது, நான் என் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே தெய்வத்துடைய கண்கள் என் மேல் விழுந்திருக்கிறது. உடபல கட்சிடா. ஆவியல யார் அது? எத்தனை பேர்? அத்தனை பேர் மேல ஒரு அக்கினி. நான் மீண்டும் சொல்றேன், வேதம் சொல்லுது, தாயின் கருவிலே உண்டாவதற்கு முன்னே, சொல்லுங்க, தாயின் கருவிலே உண்டாவதற்கு முன்னமே என்னை அவர் கண்டாரே. விசுவாசிக்கிற பிள்ளையே,
உன்னை கைவிடுவாரோ, உன்னை மறப்பாரோ, உன்னை விட்டு விலகுவாரோ, உனக்கு தீங்கு செய்ய அனுமதிப்பாரோ? இதா விசுவாசிக்கிற பிள்ளை அந்த அபிஷேகத்துக்குள்ளவா, அந்த அக்கினிக்குள்ளவா, அந்த மகிமைக்குள்ளவா. கைகளை தட்டி வெற்றிக 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 வெற்றிக. ஆண்டவர் உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. உன்னை புரிஞ்சுக்க. என் ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ, ஒருவேளை மறந்துட்டாரோ, என்னை விட்டு விலகிட்டாரோ, இனி நான் ஒன்றுக்கு உதவாத பாத்திரமா மாறிவிட்டேனோ என்று எண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கிற சகோதரியே, உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். ஆண்டவர் உன்னை இப்ப காணல, உண்டானதுக்கு அப்புறம் காணல, முன்னாடியே கண்டவன். உண்டானதுக்கு அப்புறம் உன்னை மறப்பாரோ மறப்பாரோ? யாருக்கு இந்த வார்த்தை? நீ முழங்கால் போட்டு இந்த வார்த்தையை வாங்கி, என்னை கைவிடாதவா, என்னை கைவிடாதவா, என்னை மறக்காதவா, என்னை விட்டு விலகாதவா, எனக்காக 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 யாவையா செய்து முடிப்பவா. இந்த ஜெப நேரத்தில் கூட உன் மனதில் ஒரு எண்ணம் இருந்தது. நான் ஒன்றுக்கும் உதவாத பாத்திரமோ, நான் பயன்படுவதற்கு லாக்கி இல்லையோ, நான் ஏற்ற பாத்திரமா என்கிற நினைவு உனக்குள் வந்தது. இன்றைக்கு உன் காது கேட்க உறக்க சொல்லுகிறேன், உன் காது கேட்க உறக்க சொல்லுகிறேன், உன் காது கேட்க இந்த தீர்க்க தரிசன தூதை உறக்க ஊதி சொல்லுகிறேன். உன்னை இப்ப காணல, அவர் இப்ப காணல. உன் தாயின் கருவலே உண்டாவதற்கு முன்பதாக உன் பெயரை சொல்லி அழைத்த தேவா, அழைத்த தேவா. அக்கினி ஒவ்வொருவர் மேல இறங்கி வருது, இறங்கி வருது, இறங்கி வருது, இறங்கி இறங்கி வெற்றிக 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 வெற்றிக. சாயா அது உள்ள அடைபட்டு எரியுது, உனக்குள்ள போய் அடைபட்டு எரியுது. உன்னை சோர்ந்து போக பண்ணின எண்ணங்கள், உன்னை விடாய்க்க பண்ணின எண்ணங்கள், உன்னை 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 பலனற்று போக பண்ணின எண்ணங்கள், வல்லமைகள், அந்த சாத்தானின் தந்திரங்கள், அந்த வாளை பிடிக்கிற ஒரு அபிஷேகம் உன் மேல கடந்து வருது. அந்த சர்வத்தின் வாளை கண்டு நீ பயப்படாத, அந்த தந்திரத்தை பார்த்து பயப்படாத. அந்த வாளை பிடிக்கிறேன், அந்த தந்திரத்தை பிடிக்கிறேன், அந்த வல்லமையை பிடிக்கிறேன், அந்த கருவை அறுக்கிறேன். அந்த அபிஷேகம் இறங்கி வருது உன் கையில, உன் ஆவியில, உன் ஆத்மாவில. வெற்றிக வெற்றிக. தாமதிக்காத தாமதிக்காத தாமதிக்காத. இறங்குத இறங்குத இறங்குத. ஆண்டவர் சொன்னாரு, இந்த வரங்களை நான் இப்ப உனக்கு தரேன். அடையாளம் கொள்ளுகிற வரம். ஆமா, ஆவிகளை பகுத்தறிகிற வரம். அனல்மூட்டை அனல்மூட்டை அவர் கரை இறங்குத. அந்த வரத்தை அனல்மூட்டை. ஃபயர் ஃபயர். இதோ இந்த இடத்துல அநேக கரத்தை நான் பார்க்கிறேன். எந்த வல்லமைக்கு நீ பயந்து இருந்தாயோ, எந்த சத்துருக்கு பயந்து விலகினாயோ, எது உன்னை பயமுறுத்தி கொண்டிருந்ததோ, இனி அவைகளை பார்த்து நீ பயப்பட தேவையில்லை. அவைகளை பிடி. உடமன கட்சிடா தேவ வார்த்தை, அதன்படி செய்கிற அபிஷேகம். உடமன கட்சிடாயா
பிடிச்சுக்க. எரியுது 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 எரியுது. உள்ள வெளிய உள்ள வெளிய, சிந்தையில ஆவியில ஆத்மாவில சரீரத்துல உன் வீட்டுல உன் இடத்துல உன் மண்ணுல ஃபயர். இன்னைக்கு உன் மேல இறங்குற அபிஷேகம் இப்போ உங்க மேல எரிஞ்சு கொண்டிருக்கிற அபிஷேகம். நீ எந்தெந்த காரியத்துக்கு பயந்திருந்தையோ, எந்தெந்த வல்லமைக்கு பயந்தாயோ, அவைகளை தப்ப விடாம பிடிக்கிற அபிஷேகம். பிடிச்சு கந்தாக்கினிய தேவன் கொளுத்துறாரு. எரியட்டா உடவலக திடகட திடகட எரியுது எரியுது எரியுது. ஆண்டவர் பலிபீடத்தை புதுப்பிக்கிறாரு புதுப்பிக்கிறாரு. உன் பலிபீடத்தை புதுப்பிக்கிறாரு. எலியாவின் தேவா புதுப்பிக்கிறாரு புதுப்பிக்கிறாரு. அதில் அக்கினி அதில் அக்கினி அதில் அக்கினி அதில் அக்கினி அதில் அக்கினி ஃபயர். அடக்காதே அடக்காதே அடக்காதே. நான் மீண்டும் சொல்றேன், நீ எதுக்கு பயந்தாயோ ஆண்டவர் உனக்கு தான் சொல்றாரு. கேட்டுட்டு ஏன் சும்மா உட்கார்ற? என்ன ஆகும், ஏது ஆகும், என்ன பண்ண போறோம், எப்படி செய்ய போறோம், இது எப்படி நடக்கும்? மனுஷனால் கூடாது, தேவனால் கூடாது, என்னால் கூடாது, உன்னாலும் கூடாது. ஆனா நமக்குள் இருக்கிறவரா எல்லாம் ஆகும். முடியாததை முடிய பண்ணுகிறேன், நடக்காதை நடக்க பண்ணுகிறேன், இல்லாதவரை இருக்கிறவோ அழைக்கிற அக்கினி என்ற தெய்வம் உன்னை தூக்கி எடுக்கிறாரு. நீ எந்த காரியத்துக்கு பயந்தாயோ அதுல ஒரு ஜெயத்தை தர்றாரு. பிடிச்சுக்க 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 பிடிச்சுக்க. எலியாவின் தேவன் உன் பக்கத்துல நிக்கிறத உணர்றையா? ஒரு அனல் காற்று உன் மேல வீசுறத நீ உணர்றையா? ஒரு பரலோக நெருப்பு உன்னை பற்றி பிடித்து எரிகிறத உணர்றையா? பயப்படாத, அதை பிடி. பயப்படாத, அதை பிடி. பயப்படாத, அதை பிடி. பயப்படாத, பிடி. எரியட்ட எரியட்ட கொளுத்த கொளுத்த கொளுத்த. சிந்தையில அந்த பய ஆவி விலகுது, பய ஆவி விலகுது, பய ஆவி விலகுது, பய ஆவி விலகுது, பய ஆவி விலகுது. சில சாபம் உன்னை விட்டு போகுது. அவர் கண்க அக்கினி கண்க உன்னை கண்டது, உன்னை கண்டது, உன்னை கண்டது. அவர் கண்க உன்னை பார்த்தது. அற்புதம் அற்புதம் அற்புதம். நீ சுகமாகிற, நீ சுகமாகிற, நீ விடுதலை ஆகிற. நன்மை கிருபை ஆசீர்வாதம். மோசே, நீ அதை பார்த்து விலகி ஓடாத. நீ அதை கண்டு பயப்படாத. நீ அதை கண்டு பயந்து ஓடாத. இனி நீ பயப்படாத. அதை பிடி, அதை பிடி, அதை பிடி, அதை பிடி. இப்ப அதை பிடி. தாமதம் பண்ணாத. அந்த சர்ப்ப சாகட்ட,
அந்த சர்வம் அழியட்ட, அந்த சத்துரு அழியட்ட. உன் கரத்தை கொண்டு செய்யறாரு, உன் கரத்தை கொண்டு செய்யறாரு, உன்னை கொண்டு செய்யறாரு, உன் மூலியமா செய்யறாரு. உன்னை அக்கினி ஜுவாலையா அவர் மாற்றும்படி உன்னை அழைக்கிறவர், உன்னை அழைத்தவர், உன்னை தெரிந்து கொண்டவர், உன்னை பிரித்தெடுத்தவர் அவர் கிரியை செய்யறாரு. இறங்கட்ட 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 இறங்கட்ட. அநேக பிள்ளைகள் மேல, அநேக பெரியவர்கள் மேல, ஒவ்வொருவர் மேல அந்த அபிஷேகம் கடந்து வருது. பிடிச்சுக்க பிடிச்சுக்க பிடிச்சுக்க. ஃபயர்! ஆண்டவர் சொல்றாரு, become powerized. இனி நீ தோற்று போக கூடாது. முழங்கால் போடு, அவர் உனக்கு ஜெயத்தை தர்றாரு. முழங்கால் போடு, நீ முழங்கால போடு. அவர் உனக்கு ஜெயத்தை தர்றாரு. இனி நீ தோற்று போவது இல்லை, நீ பயந்து போவது இல்லை, அந்த வல்லமை கண்டு விலகி போவது இல்லை. அந்த ஆவிதான் உன்னை கண்டு பயப்படும், அந்த ஆவிதான் உன்னை கண்டு நடுங்கும். எலியாவின் தேவன் உன் மேல அந்த அபிஷேகத்தை ஊத்துறாரு. சிடா சிடா சிடா, பயப்படாத பயப்படாத பயப்படாத. என் நாமம் எல்சடா, பயப்படாத பயப்படாத. என் நாமம் எல்சடா, பயப்படாத பயப்படாத. இருக்கிறவராக இருக்கிறேன் என்ற தேவன், நான் உன்னை அழைச்சேன், நான் உன்னை அழைச்சேன், நான் உன்னை முன்கரிச்சேன். உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் உன்னை கொண்டு செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்க. நான் உன்னை கொண்டு செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்க. உன் கரத்துல வெளிப்படா, உன் முழங்கால வெளிப்படா, உன் ஜெபத்துல வெளிப்படா, உன் ஆவியில வெளிப்படா, உன் ஆத்மாவில வெளிப்படா. பிடிச்சுக்க பிடிச்சுக்க. ஃபயர்! ஆண்டவர் சில வாலிப பிள்ளைகள் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார், ஒரு அக்கினியை ஊற்ற விரும்புகிறார். இதோ பரலோக சேனையாக உன்னை நிறுத்த விரும்புகிறார். இதோ ஒரு வாள் வருது, ஒரு அக்கினி வா வா, அக்கினி வா. உனக்கு கொடுக்கப்படும்படி தேவன் அனுப்பி வச்சிருக்கிறாரு. அந்த வாளை வாங்க, அந்த பட்டயத்தை வாங்க. இதோ கிதியோனே, பராக்கிரமசாலியே, நீ எழும்பு, நீ எழும்பு, நீ பலன்கோ. கர்த்தருடைய பிரியமே, பூர்வ காலத்தில் பூர்வ தலைமுறைகளில் எழும்பினது போல எழும்பு. வலு சர்பத்தை வதைக்கிற, வலு சர்பத்தை வதைக்கிற, வலு சர்பத்தை வதைக்கிற ஒரு அபிஷேகம், ஒரு பலா இறங்கி வருது, இறங்கி வருது. பிடிச்சுக்க பிடிச்சுக்க. இறங்கி வரட்டும். வலு சர்பத்தை வதைக்கிற ஒரு பலன் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. அந்த பலன், அந்த வல்லமை இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். ஒரு அக்கினி தழல் சுழண்டு வருது, சுழண்டு வருது, சுழண்டு வருது. நீ உளையான சேற்றில் நீ இருக்க போறது இல்லை, நீ படுகொலியில இருக்க போறது இல்லை, இனி நீ சிறையிருப்புல இருக்க போறது இல்லை, இனி நீ கட்டுக்குள்ள இருக்க போறது இல்லை. உன் சிறையிருப்பை மாற்றுகிற அக்கினி, உன் சிறையிருப்பை மாற்றுகிற அக்கினி, உன் நிந்தைய மாற்றுகிற அக்கினி, மாறாத மதுரமாய் மாற்றுகிற அக்கினி. பிடிச்சுக்க 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 பிடிச்சுக்க.
எரியுதே. இந்த வாரத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல ஜெபிச்சுட்டு வந்திருக்கிற நீ, இந்த வாரத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும், என் சிறையிருப்பு மாறணும்னு நீ ஜெபிச்சுட்டு வந்திருக்கிற, உன் ஜெபத்தை கேட்டு தேவன் மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றுறாரு. இதோ அந்த அக்கினி இறங்குத, அந்த வல்லமை இறங்குத. பிடிச்சுக்க 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 பிடிச்சுக்க. சுழல் காற்று, அக்கினி காற்று வீசட்டா 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 வீசட்டா. சுழல் காற்று, அக்கினி காற்று வீசட்டா 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 வீசட்டா. இப்பொழுது வீசட்டா வீசட்டா. சுழல் காற்று, அக்கினி காற்று வீசட்டா வீசட்டா வீசட்டா. இப்பொழுது 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 வீசட்டா. ஒவ்வொருவர் மேலும் வீசட்டா 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 வீசட்டா. நிறைய பேர் ஏதோ ஒரு காரியத்துல நீங்க பயந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீ அதுக்கு பயப்படாத 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 பயப்படாத. உன் மேல நான் இருக்கிறேன், உன் கூட நான் இருக்கிறேன்னு நான் நிரூபிக்க போறேன். எலியா ஜெபிச்சான், நான் உங்க ஊழியக்காரன் நிருபியா, நான் உங்க ஊழியக்காரன் நிருபியா. இன்றைக்கு ஆண்டவர் உன் கூட இருக்கிறார், உன் மேல இருக்கிறார், உன் வாழ்க்கையில இருக்கிறாருன்னு அவர் நிரூபிக்க போறாரு. அக்கினியை அனுப்பி, வல்லமையை அனுப்பி, அபிஷேகத்தை அனுப்பி ஊற்றப்படுவதாக 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 ஊற்றப்படுவதாக. பிடிச்சுக்க அபிஷேகத்தை, பிடிச்சுக்க அபிஷேகத்தை, பிடிச்சுக்க. ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக. மீண்டும் சொல்றேன், மீண்டும் சொல்றேன், உன் கூட அல்லது உன் மேல அவர் உனக்குள்ள இருக்கிறேங்கிறத அவர் நிரூபிக்கிற நேரம். நீ வெக்கப்பட்ட இடத்துல, நீ அவமானப்பட்ட இடத்துல, நீ தலை குனிஞ்ச இடத்துல, நீ நிந்திக்கப்பட்ட இடத்துல, நீ சோர்ந்து போன காரியத்துல தேவன் உன் தலையை நிமிர்த்துகிற நேரம், உன்னை எடுத்து நிறுத்துகிற நேரம். உன் கூட அவர் இருக்கிறார் என்பதையும், உன் கூட அவர் இடைபெறார் என்பதையும், உன்னை வாழ வைக்கிறார் என்பதையும். யோசேப்போடு இருந்தவா, எலியாவோடு இருந்தவா, தானியேலோடு இருந்தவா, அவர் உன் மேல இருக்கிறாரே.
இருக்கிறாரு. பிடிச்சுக்க. சம்பரதடகட ரெகதடகடகட. இந்த அபிஷேகம் உனக்கு நிக்காது. இனி இந்த வல்லமை இனி உனக்கு நிக்காது. இந்த இடத்துல ஒரு பறக்கிற அனுபவம். இந்த இடத்துல ஒரு பறக்கிற அனுபவம். இந்த இடத்துல ஒரு பறக்கிற அனுபவம். உன் நாவு அக்கினி நாவு. உன் கண்ணு அக்கினி கண்ணு. உன் விரல் அக்கினி விரல். உன் சரீரத்துல ஒரு நெருப்பு பற்றி எரியுது. பற்றி எரியுது. பற்றி எரியுது. பற்றி எரியுது. நீ இங்க நிரம்ப நிரம்ப உன் வீட்டில் இருக்கிற பிள்ளி சுனியம் எரியுது. ஆண்டவர் உன்னை இங்க அபிஷேகிக்க அபிஷேகிக்க உன் வீட்டை விட்டு இருள் விலகுது. இங்க உன்னை நிரப்ப நிரப்ப உனக்கு விரோதமாய் உருவாக்கின ஆயுதம் அது செயல் இழக்குது. பிடிச்சுக்க 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 பிடிச்சுக்க. ஒரு அபிஷேகம் உன்னை கைவிடாதே. அவர் உன்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். உன் பாத்திரத்தை நிரப்புறாரு. உன் பாத்திரத்தை நிரப்புறாரு. உன் பாத்திரத்தை நிரப்புறாரு. உன் பாத்திரம் நிரம்பி வழியுது. நிரம்பி வழியுது. பிடிச்சுக்க பிடிச்சுக்க. பேசு. உன் நாவல் அவர் பேசுறாரு. பேசு பேசு. நிறுத்தாத நிறுத்தாத. பேசு பேசு பேசு. பரலோக பாசை பலிபீடத்திலிருந்து எரிகிற அக்கி உன் நாவல உன் நாவல உன் மேல. நான் பார்க்கிறேன் தலை முடியல. உன் முடிய வச்சு செய்யப்பட்ட செய்வினை. உன் தலை முடிய வச்சு செய்யப்பட்ட செய்வினை ஆண்டவர் அந்த 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 செய்வினைய எரிக்கும்படி பலமா இறங்குறாரு. 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 இந்த இடத்துல ஒரு சில நபரை அவர் ஆவிக்குள்ள எடுக்கிறாரு. ஆவிக்குள்ள எடுக்கிறாரு. நீ தரிசனத்துக்குள்ள போக போற. உடபலகத்திடகடா. இது ஒரு வல்லமை இறங்கிட்டே இருக்குது. ஒரு பரலோக நெருப்பு இறங்கிட்டே இருக்குது. ஆவியானவனை தரிசனத்துல எடுக்க போகிறான். யாக்கோபு சொன்னான், விடபலகத்திடா. அவன் ஒரு தரிசனத்தை கண்டான். இன்றைக்கு உன் கண்ட அந்த தரிசனத்தை, உன் வாழ்க்கையை குறித்த தரிசனம், உன் எதிர்காலத்தை குறித்த தரிசனம், ஆண்டவனை எப்படி வைக்க போறாருங்கிற அந்த தரிசனம் உன் மேல கடந்து வருது. அந்த தரிசனத்துக்குள்ள வா. அந்த தரிசனத்துக்குள்ள வா. யாக்கோபின் கண்ணை திறந்தவர், ஆகாரின் கண்ணை திறந்தவர், உடபலகத்திடகடா. எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண்ணை திறந்தவர், பவுலுடைய கண்ணை திறந்தவர். உன் கண்ணை திறக்கிறாரு.
இடாய் கம்பாவா இதோ கவனி உட்ராய்டஸ் வேணும் இடாய் கத்துடோ ரிஷப்லாய் டடசே அவுட்டாய் நகோரகதனி பிடா உடாய் சே. ஆண்டவர் ஒரு காரியத்தை உனக்கு காட்டுறாங்க, பிடிச்சுக்க பிடிச்சுக்க. எல்லாரும் ஒரு விஷயம் கவனமா பாரு. ஓ ஜீசஸ் உடமனா ரெபெனிஷே உடமான் கௌரஸ் பேடா இட்ராய்லடசே. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் விசுவாசத்தை அவர் கனப்படுத்துறாரு. இதோ உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசல். பிடிச்சுக்க பிடிச்சுக்க. அடைக்கப்பட்ட வாசல் திறக்குது. யாருக்கு இந்த வார்த்தை? பிடிச்சுக்க. ஃபயர். ஆண்டவர் உனக்கு சொல்ற வார்த்தை, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாம நீ கை கொண்டு வந்தபடினால நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன். இனி அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பிடிச்சுக்க பிடிச்சுக்க. உனக்கு தான் இந்த வார்த்தை. பிடிச்சுக்க. சந்தேகப்படாத. யாருக்கோ நினைக்காத. உனக்கு தான், உனக்கே தான். பிடிச்சுக்க. வாங்கிட்டு போ. சந்தோஷமா வீட்டுல போய் கால் வச்சு நின்னு கர்த்தர் ஜெயித்தார், என் தேவன் ஜெயித்தார். வாய திறந்து சொல்லு. இனி கவலைப்படாத, கண்ணீர் விடாத. உறவலா காற்றிடா. நான் உன் தேவன் என்பதை உன் ஜனங்கள் காண்க. உன்னுடைய சொந்த மன்னங்கள் காண, சகல ஜனங்கள் காண நான் உனக்குள்ள கிரியை செய்வேன். இடமல கத்திர. பிடிச்சுக்க 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 பிடிச்சுக்க. உன்னை பகைத்தவர்களும் உன்னிடத்தில் சமாதானம் பண்ண வருவாங்க. உன்னை யார் பகைச்சாங்களோ, யார் உன்னை விரோதிச்சாங்களோ, அவங்க உன்னிடத்தில் சமாதானம் பண்ண வருவாங்க. உடபல கத்திடாபானியா. ஓ வழி கர்த்தருடைய வழியா இருந்தா, ஓ நட தேவனுடைய நடையா இருந்தா, அவன் சத்துரு உன்னிடத்தில் சமாதானம் பண்ண வருவான். ஒரு விஷயம், எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? நான் முடிக்கிறேன். அதற்கப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. நீ என்ன எதிர்பார்த்தோ இருதயத்தை உடைச்சியும், எது தேவைன்னு உன் இருதயத்தை உடைச்சியும், எது கிடைக்கணும்னு நீ கலங்கனியும், அதை நான் உனக்கு தரேன். நீ துக்கமுகமா இருக்காத, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிடிச்சுக்க பிடிச்சுக்க பிடிச்சுக்க. நீ நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத. நீ நாளை தினத்தை குறித்து பயப்படாத. ஒவ்வொரு நாளும் புது எண்ணெய்,
புது அபிஷேகம், புது கிருபை, புது பலன். ஓடி வந்த மகிமைக்குள்ள ஓடிவா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். உங்க வலது கையை உயர்த்துங்க. உங்க கையை அவர் அபிஷேகிச்சிருக்கிறாரு. ஆண்டவர் கைக்காக என்ன ஜெபிக்க சொல்றாரு. யோசேப்பு எதை செய்தானோ அதை கர்த்தர் அவனுக்கு அதை ஆசீர்வாதமாக்கினார். உன் கை மேல ஒரு அபிஷேகம் இறங்குது. உன் காரியத்தை ஜெயமாக்குற அபிஷேகம். நீ தொடுகிற காரியம் ஜெயமாகும். நீ எடுக்கிற காரியம் ஜெயமாகும். நீ செய்கிறதை எல்லாம் ஜெயமாக்குற அபிஷேகம். அப்படியே வாங்கிட்டே இரு, அடக்காத. அபிஷேகத்தை அடைக்காத. ஒவ்வொரு விரலும் அந்த அபிஷேகம் இறங்குது. சில சாபங்களும் கையை விட்டு போகுது, உன் விரலை விட்டு போகுது. ஓ, இதுவரை அடைக்கப்பட்ட ஊற்றுகளை அவர் திறக்கிறார். உன் கை அவர் பிடிக்கிறார். உன் கையில் அவர் வெளிப்படுறாரு. இதோ உன் கையில் ஒரு வல்லமை, உன் கையில் ஒரு வல்லமை, உன் கையில் ஒரு வல்லமை, உன் கையில் ஒரு வல்லமை, உன் கை மேல ஒரு அபிஷேகம். இந்த பிரச்சனை உன்னை விட்டு விலகாது. இனி இந்த அபிஷேகம் இனி உனக்குள்ள நிக்காது. அது ஒவ்வொரு நாளும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் எரியும். நீ எது மேல கைய வைக்கிறையோ அதுல அந்த அபிஷேகம் பற்றி பிடிக்கும். வாங்க அந்த அக்கினிய. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.